Wear your masks, take your vaccines, stay home, stay safe. ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீலாகுக்கு லாஸ்ட் வீலாகில் நான் சொல்லிட்டு இருந்தேன் குவாரண்டைனில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த வீலாகில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் குவாரண்டைன் விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதாவது எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 பேட்சாக வந்தாங்க குவாரண்டைனில் இங்கே மும்பைக்கு. இங்கே கிராண்ட் ஹைட் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 19ஆம் தேதி அன்றைக்கி வந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து 29ஆம் தேதி வெளியில் வந்தாங்க. அவங்களோட குவாரண்டைன் பீரியட் தாண்டி வெளியில் வருது அப்படின்னா என்னென்னா, அந்த டைம் முழுக்க சாஃப்ட் குவாரண்டைனில் இருக்கும். சாஃப்ட் குவாரண்டைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாள் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 4ஆவது நாள் 2வது டெஸ்ட்டு நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா, குறிப்பிட்ட டைமில் தனியாக மனுஷன் நடமாட்டமே இல்லாத சமயத்தில் வந்து ஜிம் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணலாம். யாருமே அது வந்து ஸ்விம்மிங் பூல் பார்த்துருக்கீங்க, இந்த ஸ்விம்மிங் பூல் ரீஹேபுக்கு யூஸ் பண்ணலாம். எதுக்கு ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் பண்ண நிறைய ஸ்டிஃப் ஆகும், நிறைய பேருக்கு ரீஹேபுக்கு தேவைப்படும். இன்ஃபேக்ட் நாங்கள்லாம் கடைசியாக ஸ்கில் பண்ணது எப்போ, அதாவது போலிங் பேட்டிங் பண்ணது எப்போன்னு எங்களுக்கே தெரியாது. இங்கிலாண்டில் போய் என்னைக்கு பால் பேட்டு தொட போகிறோம்னு இப்போதைக்கு தெரியாது. பட் இந்த 19ஆம் தேதி குவாரண்டைனுக்குள்ளே வந்தவங்க, வெளியூர்லேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்தவங்கலாம் மேண்டேட்ரி 14 days பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பபுள் ரூலு. ஸோ நான் வந்து 29th வெளில வந்தேன். செகண்ட் அன்னைக்கு நாங்கள்லாம் ஃப்ளை அவுட் பண்ண போகிறோம். அந்த 19th தவிர 24th அன்னைக்கு இன்னொரு பேட்ச் வந்தாங்க. இந்த 24th யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மும்பைக்குள்ளே டிரைவ் டவுன் பண்ணி வரக்கூடியவங்க. ஒரு புஜாரா, ஒரு ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி மும்பையிலே தான் இருக்கார், ரோஹித் சர்மா, அஜிங்கியா ராணி மட்டும் என்ன பண்ணிட்டாரு, நான் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன், அங்கே அவ்வளோவா ஈஸியாக ஐசோலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் 19th வந்துட்டார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு கரெக்டாக வந்து சேர்ந்துருவார் அவர் மட்டும். ரோஹித் சர்மா 24ஆம் தேதி வந்தார். அவங்க எல்லாருமே வந்து டைரெக்டாக ஃப்ளைட்டுக்கு தான் வந்தே சேர முடியும். பட் ஆனால் அவங்க இந்த டைமில் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணலாம். நம்ம வீடியோஸில் நம்ம ஜிம்மையும் ஃபீச்சர் பண்ணியிருக்கேன். இந்த ஜிம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஜிம்ஸ். நான் ஒரு ஹோட்டலில் இவ்வளோ பெரிய ஜிம்னு ஒன்று பார்த்ததே கிடையாது. அந்த ஜிம்மில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நிறையா வெயிட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வெயிட்லாம் தூக்கி இன்னொரு ரூமில் போட்டுட்டாங்க. இங்கே ஜிம்மில் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள்லாம் நிற்பார். ஏன்னா வந்து மாடர்ன் டே ஜிம்மு கிடையாது, ஒரு மாதிரி ஸ்குவாட் ரேக் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன தேவையாக இருக்கோ அந்த மாதிரி நிறைய வெயிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டைமிங்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோவில் கூட காட்ட போகிறேன். விமன்ஸ் ரெக்ரியேஷன் ரூம், மென்ஸ் ரெக்ரியேஷன் ரூம்னு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு விமன்ஸ் டீமும் வராங்க. ஸோ இந்த டைம்ஸை வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்குது. இந்த டைம்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்னிங் ஒரு டைம் கொடுப்பாங்க, அதாவது வந்து மென்ஸ் டீமுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே இவங்களுக்கு இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்லலாம் டைம் டேபிள் போடுவாங்கல்ல பசங்களுக்குலாம், இந்த டைமில் இங்கிலீஷ், இந்த டைமில் ஃபிசிக்ஸ்னு அந்த மாதிரி போட்டுருவாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடணும். அந்த டைமில் மேக்ஸிமம் 2 பேர் இருப்பாங்க, நல்ல டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ட்ரெயினர் வருவார். அந்த ட்ரெயினர் கூட தூரம் நிற்பார். ட்ரெயினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஹம் தேசாய் அப்படிங்கிறவர் தான் ட்ரெயினரு. அவர் பிறந்தது என்னவோ குஜராத்தில், வளர்ந்தது என்னவோ கோயம்புத்தூரில் தான் பண்ணார். ஆனால் பெருசாக தமிழ்லாம் பேச மாட்டார். அவர் ஒரு மூலையில் நிற்பார். ஏன்னா எங்களோட ஒரிஜினல் ட்ரெயினர் வந்து நிக் வெப் அப்படின்னு சொல்லி ஒரு நியூசிலண்டர். அவர் இப்போ இந்தியாவுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா அவர் நியூசிலாந்து வந்து ஒரு க்ரீன் லிஸ்டட் கண்ட்ரி. இந்தியாவுக்குள்ளே ரெட் லிஸ்டட் கண்ட்ரி வந்தார்னா அவருக்கு திருப்பி சில குவாரண்டைன் ரூல்ஸ்லாம் இருக்குது போகிறதுக்கு. அவர் டேரெக்டாக நியூசிலாண்ட்லேருந்து இங்கிலாந்துக்குள்ளே வந்துடுவார் ஃப்ளை பண்ணி. சரி, எப்படா ஃப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் தேதி அன்றைக்கி இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட், அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட்டு தனியாக இங்கேருந்து 125 பேருக்கு மேலே, கிட்டத்தட்ட 130 பேர்னு வச்சுக்கோங்களேன். மென்ஸ் டீமோட ஃபேமிலி, சப்போர்ட் ஸ்டாஃப் ஃபேமிலி, விமன்ஸ் டீமோட சப்போர்ட் ஸ்டாஃப், அவங்களோட ஃபேமிலிஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா எல்லாரையும் தூக்கி போட்டு ஒரே ஃப்ளைட்டில் அங்கேருந்து வரப்போகிற, அதாவது வந்து கேபின் க்ரூ வருவாங்க, பிரிட்டிஷ் ஏர்வேஸில் பைலட்ஸ் வருவாங்க. அவங்கெல்லாம் மேண்டேட்ரி டெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லண்டனில் கூட கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ மேண்டேட்ரி கொரோனா நெகட்டிவ் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டோட ஏறி எங்களை வந்து இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு செகண்ட் அன்னைக்கு திருப்பி கொண்டு போய் 3rd லேண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ 3rd ரெட் லிஸ்ட் கண்ட்ரிலேருந்து நம்ம வரதுனால அவ்வளோ ஈஸியாக வந்து கண்ட்ரிக்குள்ளே விட்டுற மாட்டாங்க. அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும். லண்டன் ஹீத்ரோவில் நாங்கள் லேண்ட் பண்ணோடனே எங்களுக்குலாம் ப்ரைவேட் ஆக்சஸ் கொடுத்து ஒரு மாதிரி எல்லாருமே வந்து இமிகிரேஷன்லாம் பண்ணிவிட்டு, அந்த இமிகிரேஷன் ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க, ரோதனையான ப்ராசஸ். எல்லாரையும் கூப்பிட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எல்லாம் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, வீசாலாம் கரெக்டாக இருக்கா, சரி ரைட் உள்ளே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. அதை வந்து தனியாக எங்களுக்கு 130 பேருக்கு பண்ணோம்ல, பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி லேட் ஆகிடும். லாங் ஃப்ளைட் வேறு, நிறைய குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலிஸ் இருக்காங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ அதை ECB நம்மளுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஸ்பெஷல் கவர்மெண்ட் பர்மிஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து பிளேயர்ஸ், ஸ்போர்ட்ஸ், அதாவது ஆத்லீட்ஸ், ஸ்பெஷல் ஆத்லீட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் எல்லாருக்குமே வந்து சாஃப்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சவுத்ஹாம்ப்டனுக்கு நேராக ஒரு பஸ்ஸு கூட்டிகிட்டு போயிடும். விமன்ஸ் டீம், மென்ஸ் டீம் ஒரே ஹோட்டலில், ஹில்டன் ஹோட்டல் ஒன்று இருக்காங்க சவுத்ஹாம்ப்டன் கிரவுண்டுக்கு முன்னாடியே. அப்படியே ஒரு பக்கம் கால்ஃப் கோர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், முன்னாடியே சொல்ல, இன்னொரு பக்கம் கிரவுண்டு, பால்கனி கிரவுண்டை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து மென்ஸ் டீம், விமன்ஸ் டீம் 2 பேரையும் போடுறாங்க. விமன்ஸ் டீம் ஆக்சுவலி பிரிஸ்டல் போகிறாங்க மேட்ச்சுக்கு. அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் இங்கே சவுத்ஹாம்ப்டனில் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு டைமில் ப்ராக்டிஸே இருக்காது, தனித்தனியாக இருக்கும். எதனால் இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணி ப்ராக்டிஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்கும் பிரேக் அவுட் ஆகாமல் சீரிஸ் அதுபடியே நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான ப்ரீகர்சர்.
ஸோ இங்கே வேற என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது? அதாவது வந்து 29 தேதி நான் முன்னாடியே சொன்னேன் எல்லாரும் வெளில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வெளில வந்த டைமில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லியே ஆகணும். யாரும் மனுஷங்களே பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து இந்த செகண்ட் வேவ் வந்து ரொம்ப அதிகமாக தாக்கத்தை உண்டு பண்ணதுனால எல்லாரும் வீட்டோட இருந்திருக்காங்க. வெளியில வந்தோடனே ஃப்ரெஷ் ஆஃப் பிரெத்தர். என் பசங்கள்லாம் வந்து வெளியில வந்தாங்க. டீம் ரூம் ஒன்று இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் ரூம் ஒன்று இருக்கு. அதாவது சுற்றுலா பயணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோட்டல்ல 4 இடங்கள் இருக்கு. ஒன்று இந்த ஸ்விம்மிங் பூல் நீங்க பாக்குற மாதிரி, இன்னொன்று பிரேக்ஃபாஸ்ட் ஹாலு, இன்னொன்று ஜிம்மு, அந்த ஜிம்மை சுற்றின சில கிளப் ஏரியாஸ் ஃபெசிலிட்டிஸ். அதை தவிர வந்து ஒரு டீம் ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த டீம் ரூமில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் ரெக்ரியேஷன் ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க, மென்ஸ் ரெக்ரியேஷன் ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. எங்களோட மென்ஸ் ரெக்ரியேஷன் ரூமில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செஸ் போர்டு இருக்கும். அந்த செஸ் போர்டுக்கு டிராஃபிக்கே வராது, யாருமே விளையாட மாட்டாங்க. நானும் ரொம்ப நாளை கேட்டு பார்த்துட்டு அந்த வீடியோ எடுக்கிறாரு பாருங்க, நம்ம ஹரிபிரசாத், அவர் டீம் அனலிஸ்ட், அவரும் கோவைக்காரர் தான். அவர் ஒருத்தர் தான் அப்போ ஒரே தடவை என்னோட செஸ் விளையாடி தோத்துருக்காரு. மற்ற யாரும் செஸ் அப்படின்னா ஓடி போயிடுவாங்க. அது தவிர ஒரு கிராஸ்வேர்டு, அதுக்கப்புறமா வந்து சில போர்ட் கேம்ஸ் இருக்கும், நம்ம மோனோபொலி அந்த மாதிரி போர்ட் கேம்ஸ்லாம். மோஸ்ட்டாக அதுக்கும் டேக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. ரொம்ப போர் அடிச்சுன்னா யாராவது வந்து டேக்கர்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ நானும் ஸ்ரீதரும் சில சமயம் வந்து இந்த கிராஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கேம் என்னப்பா பிரிட்ஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் விளாடுவோம். இப்போ யாரும் ரொம்ப ரேராக ரொம்ப இந்த மாதிரி உட்காந்து பேஷண்ட்டாக கேம் இருக்காது. டிடி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் டிடி. ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடத்துல டிடி போர்டு. சில இடத்துல ஹோட்டல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கா டிடி போர்டு. அப்படியே வழுக்கிட்டு போவோம், எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியாது, ஹையருக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த பேட்ஸில் சரியாக ஒரு மாதிரி ஸ்பின் இருக்காது. நான் ஸ்பின்னர் இல்லையா, ஸோ ஸ்பின் இல்லைனா எனக்கு ஆட வராது. ஹரிபிரசாத் மாதிரி ஆள்லாம் என்ன ஒரு மாதிரி 10 பாயிண்ட் எடுத்துருவாரு. 10-12 பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா அப்பவே தெரிஞ்சிடும் போர்டு சரியில்லை, ராக்கெட் சரியில்லை, பேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு விளாட நிறுத்திடுவோம். ஸோ டிடி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை தவிர டாட்ஸ், ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹேவர்ட்ஸ் 5000, ஹேவர்ட்ஸ் 3000 அப்படின்னு போடுவாங்க. அந்த போர்டில் அப்படி டாட்ஸ் மாதிரி போடுவாங்க. அது வந்து இங்கிலாந்துலாம் ஒரு பார் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேமில் வந்து மேக்னெட்டிக் இது மாதிரி இருக்கு. யூஸ்வலாக அது போனால் அப்படி போய் குத்திக்கும். அந்த கேம் மேக்னெட்டிக்ல இருக்கு, குழந்தைங்க கூட விளாடலாம். ஸோ அந்த டிடி சொல்லியிருந்தாலும் டிடி யாரை விளாடுவாங்க, எல்லாருமே விளாடுவாங்க மோஸ்ட்டாக. பயங்கரமான பிளேயர் யார் இப்போ ஃப்ரெஞ்ச் ஓப்பன் போயிட்டு இருக்கு, டாமினிக் தீம் விளையாடுவார், ரஃபேல் நடால் விளையாடுவார். அந்த மாதிரி இந்த இடத்துல ரஃபேல் நடால் அண்ட் டாமினிக் தீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்தேஸ்வர் புஜாரா கூட என் கூட ஆடுவார். ரிஷப் பண்ட் ஆஸ் யூஷுவல் இல்லை தட்டாலேடியே விளையாடுவார். டிடி எல்லாருமே ஒரு மாதிரி விளையாடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டபுள்ஸ் விளையாடுவாங்க. டபுள்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது என்டர்டெய்னிங்காக போகும். அதுக்கப்புறம் பிளே ஸ்டேஷன். இந்த பிளே ஸ்டேஷனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. ஃபீஃபா எதுவுமே வராது. முன்னாடிலாம் டெக்கன் அப்படின்னு ஒரு கேம் வரும், அதை அடிச்சு அதில் விளாடுவேன். அதுக்கப்புறம் பிளே ஸ்டேஷன் கம்ப்ளீட்டாக விட்டேன். நான் கடைசியாக பிளே ஸ்டேஷன் விளாது PS2 இருக்கும்போது தான். அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கும் பிளே ஸ்டேஷன் கொடுக்கதான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். அது வந்து அவங்களோட பிளேயிங் டைமை வெளில எடுத்துருது. பட் பிளே ஸ்டேஷனில் நிறைய பேர் விளாடுவாங்க. விராட் சூப்பராக ஃபீஃபா விளாடுவார், ரிஷப் விளாடுவான், சுப்மன் கில் விளாடுவான். நிறைய பேர் உட்காந்து விளையாடுவாங்க. வாஷிங்டன் சுந்தர் சொல்றேனே, வாஷிங்டன் சுந்தரை 19ஆம் தேதி ஃப்ளைட் ஏறும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவர் ஸ்க்ரீனு கதவெல்லாம் மூடிட்டு வெளியிலேயே வரல. இந்த படையப்பா படம் நீலாம்பரி மாதிரி 28 வருஷம் கழிச்சு தான் வெளில வருவார்னு நினைக்கிறேன். அவரை பார்க்கணும், அவரை பார்த்து கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும். முதல்ல அவர் ஜிம்ல ஒரு நாள் பார்த்தேன், அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லை. ஸோ அதை தவிர பார்த்தோன்னா இந்த ஃபெசிலிட்டி, அதாவது ஹோட்டலில் இந்த ஸ்விம்மிங் பூல் சுற்றி ஒரு கிளப் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஷெஃப், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர், எங்களை தவிர 100-150 பேர் ராங் நினைக்கிறேன். ஒரு 50 பேர் வச்சுக்கோங்களேன். ஒரு 50 பேர் ஃபுல் டைம் ஸ்டாஃப் வந்து இந்த ஹோட்டல்லே தங்கியிருக்காங்க. டீமுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, லாண்ட்ரி பண்ணுறதுலேருந்து, ஜிம்மில் சில ஹெல்ப் எல்லாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிளப் ஹவுஸில் ஹெல்ப் பண்ணுறது, ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, சார் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா வந்து யாருமே இல்லை சார், எங்களுக்குலாம் வேலையே இல்லாமல் இருந்துச்சு. அதாவது வந்து யாருமே கெஸ்ட்டே வராதனால இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்கன்னு உடனே கடகடன்னு ஓடி வந்து ஒரு 10 நாள் நாங்களாம் குவாரண்டைன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக டெஸ்ட் எல்லாம் பண்ணி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களாம் சர்வ் பண்ணுறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி வைஸ் கேட்கவே வேணாம். இந்தியன் கிரிக்கெட் டீமு கேட்கவே வேணாம். இதை தவிர வந்து இந்த விமென்ஸ் ரெக்ரியேஷன், எனக்கு என்ன ஒரு இதுனா, விமென்ஸ் ரெக்ரியேஷன் டீமில் வந்து உங்களுக்கு அந்த இதையும் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். அதில் ஒரு டிடி போர்டு இருக்கு, சூப்பர் ஸ்டாக் டிடி போர்டு. ஐயோ நமக்கு இதை கொடுக்காம விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபீலிங்கு. அந்த போர்டை கொடுத்துருந்தா கொஞ்ச நேரம் விளாட்லாம் டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. அதை தவிர பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருக்குது. மென்ஸ் ரெக்ரியேஷன் ரூம்லேயே கிட்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த லெகோ, அதுக்கப்புறம் அவங்க விளையாடுறதுக்கு, புக்கு படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அந்த இது ஒன்று இருக்குமே, கட்டடம் கட்டுவாங்களே, பேர் என்னப்பா, பில்டிங் பிளாக்ஸ், அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல குவாய்ட்டா, அதாவது கிட்ஸ், எத்தனை கிட்ஸ்ன்னு பார்த்தா எல்லா கிட்ஸும் இருக்காங்க. எல்லாமே பொண்ணுங்க வேற. அதாவது எல்லா மென்ஸ் டீம் பிளேயருக்கும் பொண்ணுங்க தான் பிறந்திருக்காங்க. ஒரே ஒரு ரேரிட்டி பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு மட்டும் வந்து ஒரு பையன் அகஸ்தியா அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி எல்லாருமே பொண்ணுங்க. அவங்க எல்லாருமே வெளில வந்துட்டாங்க. ஒரே ஆரவாரமாக அது விளையாட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் வந்த உடனே பேசி அவ்வளோ சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கறதுக்கு. அவங்க வீட்டில் எப்படி அந்த கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சாங்க, வெளியில் எப்படி இருந்ததெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா மொத்தமாக எல்லாரும் 7 மணிக்கு ஆரம்பிச்ச பிரேக்ஃபாஸ்ட் 1 மணிக்கு தான் முடிஞ்சுது. எல்லாரும் முதல்ல காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஜிம்மில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைமு.
ஃபைனலி இந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சிட்டு நாங்கள் அங்கே இங்கிலாந்துக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா, அங்கேயும் டெஸ்டிங் நடக்க போகுது. சவுத்தாம்ப்டன் ஃபெசிலிட்டிலே வைப்பாங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடிகிற வரைக்கும், அதாவது 24ஆம் தேதி வரைக்கும். நீங்களே ரூல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஜூன் மாதம் இருந்தால் இங்கிலாண்டில் ரெயின் இன்டரப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ரூல்ஸை பற்றிலாம் கூட பேசுகிறாங்க, இது ட்ராவில் வரலாமா எப்படி வரலான்னு. ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ட்ராங்கிறதே அழகு தான். அதாவது 2 டீம் வந்து ட்ரா பண்ணாங்கன்னா இட் டிசர்வ்ஸ் டு பி அ குட் ஃபினிஷ் அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அடாப்டேஷன்ஸ் பண்ணணும். நியூசிலாந்து வந்து இங்கிலாண்டோட ஆடிட்டு நல்லா தயாராக இருப்பாங்க. நாங்கள் இங்கேருந்து மீட்டிங்ஸ்லாம், அதான் இந்த மென்ஸ் சொன்னல, இந்த மென்ஸ் ரெக்ரியேஷன் ரூமில் பக்கத்துலேயே ஒரு மீட்டிங் ரூம் இருக்குது. அந்த இடத்துல நான் இங்கே பேட்டிங் கோச் விக்ரம் ராத்தோரும் அனலிஸ்ட் ஹரிபிரசாதும் பண்ணுற லூட்டி தாங்க முடியல. தனித்தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி பேட்ஸ்மேனோட மீட்டிங் வச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிரிக்கெட் பேசுகிறாங்க. விளாட தான் முடியாது பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே விளாட்லன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் இங்கிலாந்து போனதுக்கப்புறம் கூட ஃபஸ்ட்டு 2 நாள் கழிச்சு தனிச்சியாக ட்ரைனிங் பண்ணோம். அதாவது ஒரு ஆளாக தனியாக வெளில போய் ட்ரைனிங் பண்ணோம். அப்புறம் ஃபேமிலி வந்து ஃப்ரெஷ்ஷாக காற்று வாங்கணும், இல்லை எங்கேயா அப்படி நடந்து போனோம்னா கூட ரூமை விட்டு டைம் ஸ்லாட் கொடுத்துருவாங்க. அந்த டைமில் தான் வெளில போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்டையர் WTC ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு இதோட டைட்டாக இருக்கும் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். அந்த 10 நாளைக்கு அப்புறம் ஸ்லைட்டாக ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிசஸ்லாம் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளில் வந்து ஃபைனலுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுற்றுலா பயணத்துக்கு வந்துருக்கோம். கடைசி சுற்றுலா பயணம் வந்து ஜிம்மில். என்னை ஃபாலோ பண்ணுங்க, அப்படியே ஜிம் காட்டுறேன். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரெட்மில்லு, பைக்கு, அதாவது ஸ்பின் பைக் அது. பட் இந்த ட்ரெட்மில்ல வந்து அடிக்கடி ஓட தூரம் குறையல அப்படின்னு சொல்லி ஜடேஜா தான் நிறைய நேரம் ஓடிட்டே இருப்பார். அப்படி விட்டுச்சுன்னா இந்த மயங்க் அகர்வால், அப்புறம் நான் கூட கொஞ்சம் ஓடுவேன் பிரேக் பண்ணி. இன்னொரு ட்ரெட்மில் இருக்கு. சில ட்ரெட்மில், சில பல ட்ரெட்மில் பைக்குகள்லாம் வந்து பல பேர் ரூம்ல இருக்கு. குவாரண்டைன்ல இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் ரூம்ல இருக்கு. அது தவிர இதெல்லாம் மிஷின்ஸ். ஜென்ரலாக வந்து இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏடி ஆஃப்டர் டெத், பிசி பிஃபோர் கிரைஸ்ட், அந்த மாதிரி காலங்களில் யூஸ் பண்ண ஜிம் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் யூஸே பண்ணுறது கிடையாது. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் போனோம்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி ஜிம்மை செட்டப் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த இடத்துல பால், ரோலர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்தவொடனே வார்ம்-அப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர அங்கே ஒரு லேடினே இருக்காரு ஏதோ பயங்கரமாக. அவர்கிட்ட நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன வாங்க உள்ள ஒரு இது, நம்ம ஸ்கூல்லலாம் போனோம்னா அந்த பிடி ரூம், கேம்ஸ் ரூம்லலாம் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நான் காட்டலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தயவுசெய்து நிறைய ஃபாலோ பண்ணி எழுதுவார் திரும்ப ஒரு நேரத்தில். பார்த்தீங்களா பார்த்தீங்களா உள்ள வாப்பா காட்டுப்பா. இந்த ஐட்டம்லாம் அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு இப்படி சிந்தாமல் செதற விட்டுருக்காங்கன்னு தெரியல. நம்ம வெளில போய் அதுக்கான பதிலை கேட்டுடலாம். இங்கே ஒரு ஸ்பேர் போர்டு வேறு இருக்குது. இந்த போர்டு இது எதுக்கு இருக்குன்னு தெரியல. அதையும் ஒருத்தட்ட கேட்டு தெரிஞ்சிருவோம். இந்த ஸ்டோர்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ எதாவது மெடிசன் பால், இதெல்லாம் இது வெயிட்ஸு. இது நிகழ பாருங்க தம்பி. டே இவர் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோஹம் தேசாய். Born in Gujarat, studied in Coimbatore, Chinmaya, correct? No? Correct. And masters in Ireland. Now Livingston with the Indian cricket team. Correct. The current trainer. 2 trainer இருக்காங்க. லிக் வெப் நியூசிலாந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட் லிஸ்ட் கண்ட்ரிக்கு வரக்கூடாதுன்னு அங்கேருந்து வராரு. இவர் குஜராத்லேருந்து வராரு. ஆல்ரெடி ரெட் லிஸ்ட் கண்ட்ரி, இங்கேருந்து கிரீன் லிஸ்ட்டுக்கு போகிறோம். ஹவ் யூ ஃபீலிங்? ஹவுஸ் இட் ட்ரைனிங் த இந்தியன் கிரிக்கெட் டீம்? It's a dream come true. இது முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நான் சொன்ன ப்ரிப்பேர்டாக இருக்கேன். வாட் ஆர் யூ ரைட்டிங் இன் திஸ் போர்ட்? See பார்த்தீங்களா Your program. இது என்னோட ப்ரோக்ராமா. மொத்தமாக ஒரு 3/4 மணி நேரம் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. பாடி ஆயிருக்கேன். திருக்குறள் மாதிரி 4 லைன் தான் இருக்குது. ஆனால் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. யூனோ திருக்குறள்? No. ஓகே. திருக்குறள் இஸ் a big sage. He's written a lot of things. Only 2 lines will be there, but the meaning is a lot. தோ அங்கே பேன் பண்ணிக்கோப்பா. தோ இதெல்லாம் சத்தியமாக எனக்கு என்னன்னே தெரிலங்க. இதுக்கெல்லாம் நான் ரெஸ்பான்சிபிளே கிடையாது. நல்லா பார்த்துக்கங்க. இந்த ஐட்டம்லாம் எதுக்கு வச்சிருக்காரு? விற்கிறதுக்கா, விற்பனைக்கா, இல்லை எக்ஸசைஸுக்கான்னு தெரியல. Tell us something. What are these items for? Hey, Papa. What are these items? Are you selling dumbbells, barbells? These are actually we are renting. Oh, you're you renting. guys earn a lot, so we give you in your rooms and we take money from you. Okay, on a very serious note, how are you managing this whole bubble training and all that? I don't think there has been ever a situation where 2 international teams, 2 Indian teams are staying in one hotel. So, and that because of COVID, we have a larger squad, 25 guys in one squad, so 50 players staying plus the staff. So we have to send out weights to each room for the 7-day hard quarantine period. That is why you are seeing so many weights around here. And even now there are 2 teams training in a day. So we have got 6-7 hours of slot for men's team, 6-7 hours slots of women team. So you are seeing all the shop here. On a very this thing, serious note, you know we both are funny, but separately this is see you are, a lot of people might look from outside and see Soham is with the Indian team, he's a trainer and all that, but actually how much hours do you put in? For example, in these bubbles, when I come in the morning you're here, in the afternoon you're here, in the evening you're there, in the swimming pool you're there. When do you break? How many hours do you actually work during this bubble? I don't know how to answer that, but no, you don't have to be modest, just feel free and say the truth. Just the way it is. I think if anyone else also was there in my shoes, he would have done the same thing. Only thing is that I enjoy it.
and meaning I would any day choose to do this rather than sit in my room and watch something or something. ரைட். சோம் இஸ் ஆக்சுவலி a very very humble person. தட் இஸ் வை அதனால தான் இந்த மாதிரிலாம் பதில் பேசுகிறாரு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது ஃபேன்சி ஜாப். அதே மாதிரி வந்து இந்த வீடியோ எடுக்கிறவர், நீங்கள் நிறைய இந்த சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா, சினிமோட்டோகிராஃபி, பிசி ஹிராம் அந்த மாதிரி இந்த வீடியோ எடுத்தது யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். அவரும் வருவார் இப்போ சீனில். பட் ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க டீமுக்குள்ளே, அவங்கள வந்து யாருக்குமே தெரியாது. உதாரணத்துக்கு வந்து இப்போ பேகு, இந்த கிட்டு, இதெல்லாம் புது கிட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரகுன்னு ஒருத்தர் பண்ணுவார், சைடாம் போடுறவர். இந்த மாதிரி நிறைய அன்சங் ஹீரோஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி தான். அதில் ஒரு அன்சங் ஹீரோ இவர் தான். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாரும், அதுவும் இந்த டைமில் வந்து ஒன்ஸ் ட்வைஸ், ஒரு ஆள் 2 ஆள் அப்படிலாம் வருவாங்க ட்ரைனிங்க்கு. ஸோ கும்பலாக ஒரு 7 பேர் 8 பேர் கும்பலோட போய் பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் தேங்க்லெஸ் ஜாப். பட் நவ் த மேன் பிஹைண்ட் த கேமரா, அவரை ஒரு தடவை பார்த்துருங்க. அதை பாருங்க, காட்டவே கூடாது. இவர் தான் ஹரி பிரசாத் from கோயம்புத்தூர். ஹரி பிரசாத் and Soham are friends. Cinematographer and cameraman Hari Prasad. Thanks Hari, thanks for doing this. Thank you. Cheers. இதுதான் இந்த எபிசோடில் நான் கவர் பண்ணணும்னு நினச்ச வீலாக் டீட்டெயில்ஸ். என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஃப்ளைட்லேருந்து உங்களுக்கு கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ.